இதோட சப்டைட்டில் டாபிக் Holy Spirit ushering into God's presence. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்துக்கு உங்களை வழி நடத்துகிறவர். எழுதிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்திற்கு உங்களை வழி நடத்துகிறவர். That is up. English is alright. Holy Spirit usher us into God's presence. That is up. சரி, இந்த நாளில் யோவான் 4ஆம் அதிகாரம் 23 லிருந்து 24 வரையிலும் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் திருச்சபையில் அநேக இடத்துல அநேகர் கிறிஸ்தவ ஜனங்க ஒரு கேள்வி கட்டாயம் கேட்டுருப்பாங்க, என்ன ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார்? வாட் டிட் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ? என்கிட்ட என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்? இப்போ நம்மளுக்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அம்மா பண்ணலாம். அதே மாதிரி சர்ச் ஜனங்களும் அப்படி யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவர் என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் சொல்ற வசனத்தில் மீண்டும் வாசிப்போம். தமிழ் மீண்டும் வாசிங்க. தமிழ்ல 24 வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள். அவரை தொழுது கொள்கிறவர்கள். அப்படின்னா அவரை தொழுது கொள்கிற யாவரும் நீங்க அத்தனை பேரும் எப்படி எதிர்பார்க்கிறாரு? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேகருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இருக்காரு. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் இருக்காரு. பரிசுத்தவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. ஓகே, அப்புறம் அப்பா பிதா இருக்காரு, பரலோகத்துல இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் எங்க இருக்காரு? நீங்க பாத்தீங்கன்னா பரலோகத்துல அங்க இருக்காரு, பூமியில இருக்காரு, உங்க வேலை இடத்துல இருக்காரு, உங்க படிக்கிற இடத்துல இருக்காரு. அப்புறம் எங்க even in hell God is there. Holy Spirit is there. எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா கேள்வி என்னன்னா, அவர் இருக்கிறவராவே இருக்காரு, ஆனா அவரை நம்ம என்ன பண்ண முடியல? You cannot அவரோட manifest presence இல்ல. அப்படின்னா என்னது? அவரோட manifest அப்படின்னா என்ன சொல்றது தமிழ்ல? manifest அவரோட பிரசன்னத்தை காண முடியல. You agree with me? You cannot see his presence. நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா தேவ பிரசன்னத்தை காண முடியல. இங்க சொல்ல அநேக இடத்துல அப்படிதான் இருக்கு. 70% சொல்லலாம். You cannot find the presence of God. தேவ பிரசன்னத்தை காண முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க சர்ச்சுக்கு வந்து தேவ பிரசன்னத்தை காண முடியல? Sometimes you just thinking that you are feeling. ஆனா தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் சொல்றார், ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், மலையை கேட்டு போன்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கடுகளவுடைய பிரசன்ஸ் உங்க வாழ்க்கையில இருந்தாலே போதுமா? அவருடைய பிரசன்னம் கடுகளவு வாழ்க்கையில இருந்தாலே போதுமா? எல்லா காரியத்தையும் நீங்க வித்தியாசமா செய்ய முடியும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, என்ன ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் தி சர்ச்? நீங்க திருச்சபைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஆயிருச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. legalistic setup of church. இது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி சொல்லனா, சர்ச் பாரம்பரியம். புரியுதா உங்களுக்கு? சர்ச் பாரம்பரியம் அப்படின்னா people ஜனங்க அவங்கள கன்சர்ன்லயே இருக்காங்க. கன்சர்ன் எப்படி லைக் மச்சோ தெரியுமா உங்களுக்கு? அப்படியே உட்கார்ந்து அப்படியே கால்கள் போட்டு, புரியுதா உங்களுக்கு? they always conscious ஆளுங்க என்ன நினைப்பாங்க, ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஆளுங்க என்ன பேசுவாங்க, இத குறித்து உங்களுக்கு என்னது கான்சென்ஸ் அப்படினது அதே யோசிச்சுட்டு இருக்கோம், அதே பயந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பாருங்க சர்ச் நீங்க பாருங்க, சர்ச் யார் வழி நடத்துறா? ஆளுங்களா? உண்மையாவா? கரெக்டா சொல்றீங்களா? தப்பா சொன்ன மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, சர்ச் யார் நடத்தணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். அப்பா இயேசு கிறிஸ்து தான் தலை, பரிசுத்த பூமியில இருக்காரு. சர்ச் அவர் நடத்தணும். ஆனா இப்ப சர்ச் யார் நடத்துறா? ஐயோ சொல்லுங்கப்பா, நான் கோச்சிக்க மாட்டேன். சர்ச் யார் நடத்துறா? பாஸ்டர். அதான் மிஸ்டேக். இன்னைக்கு சர்ச் வந்து ஆண்டவர் நடத்தாம பாஸ்டர் நடத்தினா சர்ச் ப்ராப்ளமா தான் இருக்கும். Because you are not in the right hands. You can be the leader. Pastor can be the CEO, decision maker. அப்படியே கடைசி டிசிஷன் யார் செய்வா? பாஸ்டர் செய்வா, ரைட்? ஆனா சர்ச் நடத்துறது யாரு? Must be the Holy Spirit. பாருங்க என்ன தெரியுமா சொல்றோம், சர்ச்ல ஒரு செட்டிங் எப்படி தெரியுமா? சர்ச்ல எத்தனை பாட்டு பாடுறீங்க? நீங்க எத்தனை பாட்டு பாடுறீங்க? 4 பாட்டா? 4 பாட்டு நாங்க பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே.
ஆவியானவர் வந்துடணும். ஆவியானவர் 4 பாட்டுக்குள்ள வரலன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், அதோட முடிச்சிருவோம் நாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு மெசேஜ் கொடுப்பேன், 45 நிமிஷத்தை தாண்டக்கூடாது பாஸ்டர், எங்களுக்கு பசிக்கும், நாங்க படம் பார்க்கணும், நாங்க வீட்டுக்கு போகணும், அதுக்குள்ளே நீங்க வந்துடணும் ஆவியானவர். இதை யார் தெரியுமா சொல்றா? பாஸ்டர் சொல்றாரு முத. ரெண்டாவது யார் சொல்றா? போர்ட் மெம்பர்ஸ். போர்ட் மெம்பர்ஸ் யாரு? நீங்க வெளியே 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 போர்ட் மெம்பர்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாஸ்டர் நாங்கெல்லாம் வெரி பிஸி பீப்பிள், ஆண்டருக்கு தான் வேலை இல்லை, இவனும் ரொம்ப பிஸி, நாங்க வெரி பிஸி பீப்பிள். ஒரு ஹவர்ல நீங்க பேசுறது பிரிச்சுங்க மைக்க கொடுத்துடணும். இப்ப நான் கேட்கிறேன், சர்ச்சில் யார் கொஞ்சம் இன்சார்ஜ்? யார் இன்சார்ஜ்? ஹோலி ஸ்பிரிட் இல்லையே. ஹோலி ஸ்பிரிட் பாருங்க, 2 நிமிஷம் 4 பாட்டுல ஹோலி ஸ்பிரிட் வந்துருவாரா? இதான் ப்ராப்ளம். இஸ் a legalistic setting. எப்படி தெரியுமா சொல்லி டிஃபைன் பண்றாங்க சர்ச்? சாரி, ஐ ஹேவ் டு டெல் தி ஃபேக்ட். தேவதூதர் சொல்றாங்க சர்ச் பவர் ஆல. எப்படி தெரியுமா சொல்லி டிஃபைன் பண்றாங்க? the holy spirit is a spirit of order. அப்படினது ஒழுங்கு உள்ள ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். அதனால நாங்க எப்படி இருப்போம்? ஹalleluya, thank you எழுதுறீங்க, ஹalleluya ஹalleluya. சொல்றேன், நான் செஞ்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாள், ஏறக்குறை 8 வருஷம் செஞ்சேன், சொல்ல மாட்டேன் இந்த டினாமினேஷன்ல. அப்படின்னா பாட்டு பாடுவோம், ஒரு ஹிட் பாடுவோம், அப்புறம் புக் எடுத்து பாவரிக்கை செய்வோம், படும் பாவின்னு சொல்லி அறிக்கை செய்யணும். எப்படி அதை பார்த்து கூட நம்ம யோசிக்கணும், ஏன் சர்ச்சுக்கு போனோம், நான் அவ்வளவு பாய் எங்க you become set in the legalistic system of the church. Holy Spirit is not happy. Get it in your mind. உங்க மூளையில எழுதி கொள்ளுங்க, உங்க மனப்பலகையில எழுதி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கல, அதான் அவர் வரல. இப்போ ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, நீங்க போறீங்களா? நீங்களும் போக மாட்டீங்க, அவங்களும் போக மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? இட்ஸ் பிகாஸ் why இதே ஒரு ஆள் பிடிச்சிருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? டெய்லி ஃபோன் கால் வரும் இல்லையா? ஃபோன், அப்புறம் என்னது SMS, MMS எல்லாம் உங்களோட கடைசி மேட்ச் ஆயிரும். ஓகே, இல்ல அத சொல்ல வரல. என்ன நான் சொல்ல வரேன்னா, God, the Holy Spirit is not interested in church today. I'm not giving the message to only on you, also on the people outside watching the video. Christ like not so many church யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும் அட்ரஸ் பண்றேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுடைய லீகல் சிஸ்டத்துல பிரியமா இல்ல. அவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க செய்யறத செய்வீங்க சர்ச்சில், ஆண்டவர் வந்துடணும். அது முடிஞ்சதும் பாஸ்டர் ஒரு போலியான பிரேயர் பண்ணணும். எப்படி? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை எந்த துக்கத்திலும் காலில் நடத்த மாட்டேன். ஓகேவா? சரியா சொன்னா? இப்படி ஜெபம் பண்ணா ஜனங்களுக்கு ஹாப்பி. ஓ, பாஸ்டர் நல்லா ப்ரீச் பண்ணார். This is why God don't want. இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் போதும். The hypocrisy the church has been doing, the hypocrisy the people has been doing is enough. This is the first problem. People are self-conscious. அப்படின்னா என்னது? They are very conscious about themselves. எனக்கு என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேன், dignity is not the fruit of the spirit. Dignity எப்படி சொல்றது தமிழ்ல? Dignity எப்படி சொல்றது? Dignity. தன்மானம் is not a fruit of the spirit. அப்படின்னா அது ஆவியின் கனி இல்ல. ஆவியின் கனி அன்பு, பீஸ், சமாதானம், ஜாய், சந்தோஷம். நீங்க கீழே பார்க்கலாம். It is not. ஆவியானவர் பாருங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்தீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில புதுசா செய்ய போகிறார். How many of you expected this? அவரால் தான். அப்பா 4 ப்ரே பண்ணீங்களா? எத்தனை பேர் ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க? God, I want something happen to me after this service. I want something new, not the whole thing. இன்னைக்கு என்ன தெரியுமா சர்ச்சில் இருக்கும்? Complacence day. Complacence எப்படி? அப்படிதான் வரும். எவ்வளோ சொல்லுவாரு, எந்த ஒரு ஆள் காக்கான்னு கத்துவாரு, கத்திட்டே அந்த ஆள் போயிடும். அப்புறம் நற்கரை கொடுப்பாங்க, நற்கரை வாங்கிட்டு ரசபாகத்தை போட்டு ஆண்டர் அடிச்சிருவாரு. போட்டுட்டு காணிக்கை கொடுக்கலன்னா, காணிக்கை கொடுக்கலாம் பாஸ் அடிச்சுவாரு. போட்டுட்டு அப்படியே போகும்போது கொம்பு முளைச்சி வீட்டுக்கு போறோம். உங்களை சொல்ல வெளியே உள்ளவங்க கொம்பு முளைச்சி வீட்டுக்கு போறோம். சர்ச் 2 ஹவர் தான். உங்களுக்கும் ஆண்டருக்கு என்ன இருக்கு? கொண்டைக்கு. ஒரு சில இடத்துல நினைக்கிறாங்க இப்படி செய்யறதுனால ஆண்டவருக்கு மேல பிரியமா இருப்பார்னு நினைக்கிறாங்க. God says he will not come. ஆண்டவருக்கு எதுக்கு பிடிக்கும்? பரிசுத்தவானுக்கு எதுக்கு பிடிக்கும்? எதிர்பார்த்து வரவங்க தான். தாகமுள்ளவன் மேல்
தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன். இன்னைக்கு நம்ம தாகம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். நீ பாருங்க, ஒரு சிலர் வந்து ஈவினிங் வந்து நிற்பாங்க பாஸ்டர் எனக்கு ஈவினிங்கு ப்ரே பண்ணுங்க. ஒரு சிலருக்கு நீங்க ஈவினிங் கை வைக்காம ஈவினிங் ஆயிடும். பாத்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு 10 வாட்டி ப்ரே பண்ணி ஈவினிங் கூட போகாது. இது காரணம் என்ன சொல்லுங்க? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் பாவம்னு சொல்லுவாங்க. சரி, பாவாரிக்கை கேட்டுட்டீங்க, எல்லாருக்கும் பாவாரிக்கை விட்டாச்சுன்னு வைங்க. இப்போ ஏன் ஈவினிங் ஆகல? இங்க ஒருத்தர் கண்ணீரோடு எப்படி காதலோடு கூக்குற, ஆண்டவரே என்ன, you have to do something, I'm dying. He's praying like that. He's crying. He forget himself. He wait and hear one other person. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும் எதிர்பார்க்கறீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய மாட்டார். Get it right in your head. You only healing is for desperate people. இப்படி சொல்றாங்க தமிழ்ல எனக்கு. Desperate என்னது? தேவல்ல. எதிர்பார்ப்பு கூட இல்ல. It is something more than that. How to say? Just now I was saying. I can't get the word right, but it's something like you are desperate. Desperate is சொன்னா மிகுந்த யாகலம் பண்ற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் ஹீலிங் கொடுப்பாங்க. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் குஷ்டரோகியை எப்படி ஆண்டவர் கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்படி கத்துனாங்க அந்தம்மா? கூக்குரலிட்டாங்க. ஏன் தெரியுமா? சீடருங்க இயேசு கிறிஸ்துவை கேட்டாரு. சீடர்களே சும்மா இரு. என்னது? சும்மா இரு, ரொம்ப சத்தம் போடாதுன்னு சொல்லி ஏசும்போது இயேசு கிறிஸ்து காதுல கேட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? கூப்பிடுறாரு. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுது? முழங்கால் போட்டு போகுது. எப்படி? சின்ன பிள்ளை பேபி மாதிரி கை காலம் ரத்தம் ஊத்துது. She is desperate. Today the church is not receiving healing because they are not desperate. Are you getting what I am saying? எனக்கு ரொம்ப forceful-ஆ பேசுறீங்க. அதான் problem. The problem is not devil. The problem you are not desperate. God என்ன சொல்றாரு? You come when you are ready னு வரும். நீ எப்போ டெஸ்பரேட் இருக்கியோ அப்போ வா. பாருங்க, இவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். இந்த வசனத்தை நீங்க சிம்பிளா வாசிப்பீங்க. ஏன்னா அது அப்படித்தான் எல்லா பாஸ்டரும் சிம்பிளா வாசிச்சாங்க. You know he was with intense என்னது? எப்படி? real wrestling. He was wrestling with God, say God I am dying. நீங்க எத்தனை பேர் இப்படி ப்ரே பண்றீங்க? God I really want an answer today in my life. நீங்க இப்படி கேட்டு பாருங்களேன். This is the people God is looking for. நீங்க பாத்தீங்க, பரலோகத்துல ஆண்டவரோட கண்ணு எல்லார் மேலயும் போதும். ஆண்டவரோட கண்ணு யார் மேல தெரியுமா போகுது? யாரெல்லாம் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட என்னது கதறல், இப்படி கதறி கொண்டிருக்கிற ஜனங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. And this is the kind of state God is interested. Holy Spirit will only work with desperate people, not with people who are decent. நம்மள எப்படி பேசுவோம்? சுத்தப்பட்டு பேசுறீங்க சார். கூல் மாச்சு. அதெல்லாம் நடக்காது. Today I am asking, how desperate are you for God? இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? நம்மளுக்கு ஆண்டவர் மேல டெஸ்பரேட் கிடையாது. நம்மளுக்கு யார் மேல டெஸ்பரேட்? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ சொல்லுங்களேன். இதுக்கு தெரியும் உங்க டைம். யார் மேல டெஸ்பரேட் இருக்கீங்க? உங்களை பத்தி தான் உங்களுக்கு டெஸ்பரேட் இன்னைக்கு. Oh God, am I stepping on somebody's foot? புரியுதா உங்களுக்கு? அப்படியே நம்மளை பத்தி தான் நம்மளுக்கு என்னது கவலை, பாரம், பயம், வாஞ்சை எல்லாமே. ஆண்டவரை பத்தி இல்ல. Today who are you looking for? கேள்வி. நீ யாருக்காக வாழ்ற? உனக்காக வாழ்றியா? ஆண்டவருக்காக வாழ்றியா? நீ உனக்காக வாழ்ந்தனா ஆண்டவர் உன் மேல கை வைக்க மாட்டாரு. Because you are selfish. It's all about me. Me pastors. It's all about me. பெரிய வீடு வாங்கணும், பெரிய காரியம் எடுக்கணும், அதெல்லாம் ஓகே பை. நிறைய சர்ச் மெம்பர் வேணும். உனக்கு எதுக்கு மெம்பர் நிறையா? ஆத்மா அறுவடை அடையணும், ஜனங்களை வழி நடத்தணும், ஜனங்களை உருவாக்கணும்னா ஆர்டர் கொடுப்பாரு. காசு சம்பாதிக்கணும், பெரிய பில்டிங்ல இருக்கணும், பெருமையா இருக்கணும், ஆர்டர் எதிர்பார்ப்பாரு. You know, devil can give the same thing. Do you know most of the churches are not run by God? So surprised to hear this first time. பிசாசு பேசணும் காதுல, பாஸ்டர்ஸ்னோட காதுல, பாஸ்டர்ஸ்ங்க பிசாசு சத்தத்துல சர்ச் நடத்துறாங்க. Wow, I was shocked to my life. I said, God, I don't want to be in this sadistic. சம்டைம்ஸ் இந்த கேட்டகரியில இருந்துடவே கூடாது. I repent.
even I myself repent. நீங்க கேக்குறாங்க எவ்வளவு டெஸ்பரேட் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை சந்திக்கணும், உங்களை பார்க்கணும், ஆண்டவரை நீங்க பார்க்கணும், நீங்க டெஸ்பரேட் இருக்கீங்களா? இல்லைங்க, கேட்கறது தப்பு கிடையாது, கேளுங்க, பிரச்சனை இல்லை. காசு பணம் இது எல்லாத்தையும் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்வார். இந்த ஸ்டேட்ல இருக்கணும், ஸ்டேட்ல எப்படி சொல்றது, அந்த நிலையில இருக்கணும், அந்த நிலையில உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்வார். சும்மா பாருங்க, கையில வந்து 100 வெள்ளி காணாம போயிருச்சீங்களேன், 100 வெள்ளி காணாம போயிடுச்சு, என்ன செய்யுங்க? 100 வெள்ளி தானே போயிட்டு, சரியா? இப்போ 100,000 காணாம போச்சு, சொந்தம் ஆகாது. என்னாச்சு? என்னாச்சு? ஆண்டவரே லைஃபே போச்சு. இப்போ டெஸ்பரேட் வந்துருச்சா? ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்களை கடைசி வரைக்கும் புஷ் பண்ணுவாரு. இது வரைக்கும் எப்போ நீங்க முடியலன்னு சொல்ற வரைக்கும் புஷ் பண்ணுவாரு. எப்போலாம் நீங்க முடியும்னு சொல்றீங்களோ ஆண்டவர் கை வைக்க மாட்டாரு. And you know what? யார் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவா தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் யார் தெரியுமா கொண்டு வருவா? ரொம்ப பேர் எனக்கு தெரியாம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொண்டு வராரு. நான் சொல்றேன், ஆண்டவர் கொண்டு வரவே கிடையாது. நியாய தீர்ப்பு யார் தெரியுமா கொண்டு வரா? யார் சொல்றா? யாரு? பிசாசு. ஏன் பிசாசு நியாய தீர்ப்பு வாழ்க்கையில கொண்டு வருது தெரியுமா? Because you open the door big. பெரிய வாசலை பிசாசுக்கு திறந்து வச்சாச்சு. இப்போ பிசாசு உள்ள வந்து உட்காந்துட்டான். பிசாசு ஆண்டவர் முன்னுக்கு போய் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? இவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி ஃபுல் அக்சஸ், ஃபுல் ரைட்ஸ் இருக்கு இவங்க வாழ்க்கையிலன்றான். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? ஜீசஸ் பக்கத்துல அழுகுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு நான் ஏற்கனவே பாத்திரத்தை சிந்தினேனே, என் ரத்த சிந்தனை ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே அழுகுறாரு. God will not intervene until you repent. repent என்னது? நீங்க மனம் திரும்புற வரைக்கும் ஆண்டவரே இந்த ஜட்ஜ்மென்ட்டை ஸ்டாப் பண்ண மாட்டாரு, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. because ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு எதிர்பார்க்க மாட்டாரு. You understand? Today many people are asking why Christians are facing so much problem. This is judgment from the devil, and the devil is judging because there is doors. என்னது கதவு இருக்கு? என்ன கதவு இருக்கு? ஏதோ ஒரு கதவு இருக்கு. என்ன கதவுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கணும் ஆண்டவர்ட்ட? ஹோலி ஸ்பிரிட், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு மண்டையில எல்லாம் ஏறாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துட்டாரோ, மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சோ, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கதவும் தானா அடைக்கப்படும். ஆனா தீர்மானம் யார் பண்ணணும்? டிசிஷன். பாருங்க, ஒரு கெட்ட பழக்கம் வழக்கம் சரிங்க, சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன். சிகரெட் அடிக்கிறீங்க, ஓகே, சொந்தம், ஓகே, சிகரெட் அடிக்கிறீங்க, சிகரெட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி யார் தீர்மானம் பண்ணணும்? ஆண்டவரா? யாரு? நீங்க தீர்மானம் பண்ணணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்க வாயில இருந்து வரணும். என்னது? ஆண்டவரே, எனக்கு சிகரெட் விட ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சிகரெட்டை விட்டுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு இதுக்கு வாக்குத்தத்தம் பண்றேன், இன்னில இருந்து சிகரெட் விட போறேன்னு சொல்லி சொல்றீங்க தெரியுமா? அதை எதிர்பார்க்கிறாரு. The moment you tell that, automatically you already pass the judgment of the devil. அப்படின்னா என்னது? பிசாசு இனிமே உங்க மேல என்ன செய்ய முடியாது, கையே வைக்க முடியாது, ஏன்னா கதவு அடைக்கப்பட்டுருச்சு. And God will step in. ஆண்டவர் இயேசு சொல்வாரு, ஏய் போச்சு, முடிஞ்சு, அவன் அறிக்கை ஆயிட்டான், என்கிட்ட சொல்லிட்டான், I take over. ஆண்டவர் வந்தாருன்னா ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நியாயம் தீர்க்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு? I can explain how big it is. ஆண்டவர் இந்த காலையில என்ன சொல்லிட்டாரு பாத்துக்கீங்களா? ரேபிஸ்ட்னா கற்பழிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, அப்புறம் வேற என்ன, விபச்சாரி, வேற என்ன இருக்கு, மாஃபியா, கேஜிபியா, இந்த மாதிரி குரூப்ல வச்சுக்கீங்களேன். டெரரிஸ்ட் வச்சுங்க, டெரரிஸ்ட் எப்படி சொல்றது, தீவிரவாதி வச்சுக்கீங்களேன். தீவிரவாதி நீங்களும் ஒண்ணுனாரு காலையில எனக்கு you and the terrorists are the same, right? God, what you are saying, am I terrorist? No, you get it correctly. நீ கரெக்டா புரிஞ்சுக்க என்ன சொல்ல வரேனாரு. என்ன ஆண்டவர் அதான் புரியல. ஆண்டவர் கண்ணே தீவிரவாதியை பாக்குற மாதிரி தான் என்னை பாக்குது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு என்ன இல்ல, பாவி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, அவருடைய பாவம் பண்ணி போட பாக்குறதுனால நம்ம ரெண்டு பேரும் பாவி கிடையாது, ரெண்டு பேருமே சேம் லெவல். And Jesus says the love of God is so big. So அதனால நினைச்சாதீங்க, நான் சர்ச்சில் பாஸ்டரா இருக்கேன், நான் ப்ரே பண்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், இது பண்றேன், அது பண்றேன், அதனால ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்காரு. ஆண்டவர் நான் சொல்றாரு, நீ பாத்து நீயும் தீவிரவாதி சேம், என் கண்ணுக்குன்றாரு. There you go. நீயும் விபச்சாரி சேம். There you go. புரியுதா என்ன சொல்றேனே? நீயும் செக்ஸ் கலெக்டர் சேம், நீயும் கொலை பண்ணுவன சேம், no different. And it's all because of his ஒரே ஒரு வார்த்தை, அகாவே. அப்ப ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, you are my children. Get it in your head.
பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான் இப்பொழுதும்? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. Oh God, that's devil. Condemnation does not come from God. ஆண்டவர்ட்ட என்ன வரல? குற்ற பழி வந்து ஆண்டவர்ட்ட வரல. இந்த பூமியில ஒரு ஆள் சொல்லுங்க பாவம் செய்யாதவங்க. யாரும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, யாரு முதல்ல பாவம் செய்யலையோ இந்த வேசி இடத்துல முதல் கல்ல எடுத்து அடிங்கன்றான். அப்ப யாரு வயசானவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் அப்படி சொல்ல வேக்கப் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே பாவம், இன்னைக்கு எல்லாமே பாவம் செஞ்சு எல்லாமே மகிமாட்டு போயிருக்கோம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை அகாபே லவ். ஆண்டவரோட அகாபே லவ்னா நீ எப்படி இருந்தாலும் you are my son, you are my daughter. இன்னைக்கு பிசாசு உங்களோட சிந்தை இடத்துல சொல்லுது, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ கொலை செஞ்சிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, நீ எது பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. It is not about what have you done, it's not what have you did before, but now what are you going to do? இப்போ என்ன செய்ய போறோம்? Are we going to repent? If you are going to repent and say God, எவ்வளவு கேட்ட ஆண்டவர் எவ்வளவு நேரம் பிரேயர் பண்ணணும் அதுக்குன்னு? 2 நிமிஷம் போதும்டாரு. 2 நிமிஷம் போதுமா? விபச்சாரி ஆண்டவர் பரலோகம் சேர்க்கிறது 2 நிமிஷம் போதுமா? டெரரிஸ்ட் ஆண்டவர் பரலோகம் சேர்க்கிறது என்ன சொன்னேன்? ஆண்டவரே என் பாவங்கள் இருந்து இந்த மன அறிக்கை பாவ அறிக்கை செய்றேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், என்னை மன்னியும். That's it, done. இன்னைக்கு சர்ச் பிசாசு நம்ம மூளை என்ன பண்ணி வச்சிருக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கு? எப்பொழுதுமே ராங் தாட்ஸ் போட்டு வச்சிட்டே இருக்கு. You are trying to work it out. இங்க பாருங்க, மனுஷனோட அன்பு எப்படி? சொல்லுங்க, மனுஷன் அன்பு எப்படி? மனுஷன் அன்பு is performance based. performance based எப்படி சொல்றது தெரியல எனக்கு. செயல சார்ந்து இருக்கு. இப்ப அம்மா அப்பா அன்பு கூட, பிள்ளை அப்பா அன்பு கூட, பாஸ்டர் ஜனங்க அன்பு கூட, வேற வேற எல்லா அன்பு சொல்லுங்களேன், கணவன் மனைவி அன்பு கூட, எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். அப்படின்னா என்னது? அம்மா அப்பா பிள்ளைங்களா பார்க்கறாங்க, வயசாயிட்டா பிள்ளைங்க திருப்பி பார்க்கலன்னா என்ன ஆகும்? டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ நான் பார்க்கலையே. நான் கேட்கிறேன், this is not God's love, this is human love. கணவன் மனைவி also they have certain expectation. மனைவி இப்படி தான் இருக்கணும், கறி ஆக்கி வைக்கணும், அயன் பண்ணி வைக்கணும். அயன் பண்ணி வைக்கலனா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா படிச்சா எப்படி தான் படிக்கணும், எல்லாமே ஏ வாங்கணும். பிள்ளை எல்லாம் ஏ வாங்கணும், என் பிள்ளை ஒரு சி வாங்கிட்டா என் பிள்ளை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். You see, ஆண்டவர் என்ன சொல்றாரு? You are not performance based. இத வந்து மூளையில பிசாசு எடுக்கணும் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் போடுவாங்க பிசாசு மூளையில. அப்படினா நீ இது செஞ்சதனால தான் நீ உனக்கு இது கிடைச்சிச்சு. நீங்க பாருங்க, ஜனங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்களேன், நீ ஆண்டவரோட பாவ அறிக்கை செஞ்சு ஆண்டவர் உன்னை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, நீ பரிசுத்தவான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப நான் மெசேஜ் கொடுக்குற டைம்ல கூட நம்ப மாட்டீங்க. அவ்வளவு சொன்னாங்க. அப்படிதான். It's so simple and the devil don't want you to trust. devil என்ன தெரியுமா சொல்லும்? ஒழுங்கு கொளுத்துவே அண்ணமா தயார் போய் இன்னைக்கு நீதானே கரெக்டா? நீதான். அப்புறம் இதை செய். நான் சொல்றேன், சர்ச்சுக்கு கூட ஆண்டவரை பிரியப்படுத்தணும் வராதீங்க ப்ளீஸ். If you think you are pleasing God to come to church, don't come. God is not pleased with you. Church எதுக்கு வரணும்? God, I want to meet you. You are my lover. I want to meet my lover and I will do anything to meet him. Let's you go. புரியுதா உங்களுக்கு? உங்க ஜாமானுக்கு, உங்க பொருளுக்கு, உங்க வேலைக்கு, உங்க காசுக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வராதீங்க. நாட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒர்க் பண்றது. ஏன் தெரியுமா? இது பிகினிங் அப்படிதான் பிசாசு செட் பண்ணி வச்சிட்டான். என்ன தெரியுமா செட் பண்ணி வச்சிட்டான்? நோ பே நோ ஏன் அப்படின்னா இதை செய்யலன்னா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா கேட்பீங்க. அப்போ படிக்காம பரிசைக்கு போகணும், அது முட்டா இருக்கும். அப்புறம் என்ன தெரியுமா செய்யுங்க? படிக்காம பரிசைக்கு போகணும்னா நடுவில் பின்னுங்க, நான் எடுத்துச்சின்னு சொல்லுங்க, எடுத்து தான் செய்யும். Stupidity. God has given you wisdom. What I am trying to say now, God is not based on what you did. நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செய்யல, இத பேஸ் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது கிடையாதுன்னு சொல்றேன். இத மட்டும் நீங்க எடுத்துருங்க வெளியே. God's love is not performance based. அப்படின்னா நீங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர். அப்ப அந்த திருடர் இருக்கான் ரோபர் சிலுவையில, அவன் என்ன செஞ்சான்? தேவராஜ்யத்துக்கு ஒண்ணுமே செய்யல. ஒரே ஒரு வார்த்தை கேட்கறாங்க, நீ பரலோகத்தை சேர்த்து கொள்ளுங்களா? இன்னும் நீ பரதேசி போகிறாய். கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு சிம்பிள். ஆண்டவர் சிம்பிளா வச்சிருக்காரு, சர்ச் கஷ்டமாக்கிருச்சு. அன்னைய வாச பேசணும், அப்புறம் என்ன செய்யணும்? பாஸ்டிங் எடுக்கணும், இத்தனை அவர் பிரேயர் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் உண்மையை நேசிச்சீங்கன்னா தானா பண்ணுவீங்க. புரியுதா? கேட்டீங்க நம்ம செய். இட்ஸ் ஆல் அபௌட் அகாபே லவ். இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த அகாபே லவ்னா என்னன்னே தெரியல. சில பேர் நினைக்கிறாங்க,
I am a big sinner. Will God forgive me? இன்னைக்கு அநேக சர்ச் மெம்பர்ஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கில்ட் எப்படி சொல்றது? குற்றப்பழி உணர்வு. அவங்கள குற்றப்பழி உணர்வு பிசாசு எப்போ ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அவங்க பாஸ்டர் என்ன சொல்லுவான்? நீ இதை செஞ்ச, எதை செஞ்ச. நீங்க பாருங்க, சில சமயத்தில் இதை அந்த காலத்தை உங்களை சொல்றேன் பாருங்க. சில சமயத்தில் ஒரு கெட்ட தீய சிந்தனை வரும் மூளையில. நான் சொன்ன வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கல, சொந்தம் வருதா? வரும் நார்மலா, எனக்கே வருது, இவங்க வராம இல்லை ஒத்துக்கிறேன்ல, பிடிக்கலன்னு வருது. இது உங்க சிந்தையா? யார் சிந்தை நினைக்கிறீங்க? யாரோட சிந்தை நினைக்கிறீங்க? சிந்தைய போடுறது பிசாசு. ஆனா அந்த சிந்தையை எடுத்து நீங்க செயல்படுறது தான் பாவம். புரிஞ்சுங்க? இப்போ டக்குன்னு போறீங்க, ஓ காசு இருக்கு, காசை எடுத்துருவோம். சிந்தை போடுறது யாரு? பிசாசு. ஆனா அந்த காசை கையை வச்சு எடுக்கிறீங்க தெரியுமா? அதுதான் பாவம். So when the thought comes into your mind, that is not sin. தயவு செஞ்சு don't condemn yourself and saying I already sinned because I think. புரியுதா என்ன சொல்றாங்க? நீ யோசிச்சதுனால நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் ஆன்லைன்ல இருக்கு, டக்குனு ஒரு இமேஜ் வருது, ஏன்னா அப்படித்தான் வரும். போப்பா, அது தெரியும் என்ன போப்பா உங்களுக்கு? ஜோக்கான போப்பா உங்களுக்கு போப் பண்ணி விட்டுரும். போப்பா வரும், புரியுதா உங்களுக்கு? போப்பா வந்துட்டு தப்பு கிடையாது. உடனே மூளையில சொல்லும், ஏய் அந்த போப்பா போய் செக் பண்ணுங்க. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவரா? போட்டோகிராஃபி போப்பா செக் பண்ணி ஆண்டவர் சொல்லுவாரு. பிசாசு சொல்லும். ஆனா நீங்க ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இப்ப என்ன சாய்ஸ்? முதல் சாய்ஸ் என்ன சாய்ஸ்? இயேசு நாமத்தில் அசுத்தாவே வெளிச்சத்துக்கு இருளுக்கான in the name of Jesus I command you in Jesus name get out அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடணும். அப்போ நீங்க சேஃப். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு சாய்ஸ் இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல போய் டக்குனு போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா there you go and that's where the sin comes. So நான் என்ன தெரியுமா சொல்றேன்? பாவம் எதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் பிசாசோட கண்டாமினேஷன்ல போக மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? So the thought is not a sin. அனனியா சஃபைரா கதையில நீங்க பாத்தீங்கன்னா, அனனியா சஃபைராக்கு முன்னுக்கு ஒரு கப்பல் வராங்க, நிலத்தை வைக்கிறாங்க, ஃபுல்லான காசை கொண்டு வந்து போடுறாங்க. ஹோல் சர்ச் அப்போஸ்தலிக் சர்ச் வாஸ் பிரைசிங் them. என்னது எப்படி? இந்த ஃபேமிலி மாதிரி பயங்கரமான ஃபேமிலி யாருமே இல்லை, எல்லா காசையும் அவர் தான் போட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு என்ன வந்துருச்சு? அந்த புகழ் வரணும்னு ஆசை வந்துருச்சு. ஓகே, அது தப்பு கிடையாது. ஆனா பிசாசு மூளையில பேசுறான். என்ன தெரியுமா? நிலத்தை வித்துட்டு, அப்பயே சாலா இல்லை, நிலத்தை வித்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன்னு ஒரு பொய் சொல்லிடு. அப்போ அவங்க கொடுத்த புகழ் மாதிரி உனக்கும் புகழ் கொடுப்பாங்க. பாருங்க, அது வரைக்கும் கூட அவன் பாவம் செய்யல. எப்போ நிலத்தை விற்கிறான் அப்பயும் பாவம் செய்யல. ஆனா அங்க வந்து பொய் சொல்றான் தெரியுமா? அப்புறம் பாவம் செய்யலாம். பிசாசு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுப்பான். எப்படி? டோக்கன் ஐடியா கொடுப்பான், இப்படி செய்யலாம். அவனுக்கு நீங்க ஆலோசனை கேட்காம அவன் கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன எடுத்துங்களேன், எவ்ரிபடி சண்டே அட்டாக். புரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப பேர் நீங்க பாருங்க, சர்ச்சில் போய் கேட்டு பாருங்களேன், பிசாசு இல்லைன்னு சொல்லுவாங்க. I can understand them. They don't even believe there's a devil. I think they are one of them. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் they say there's no devil. I say, how can you say there's no devil is real? Every minute you are under attack. நீங்களும் நானும் அண்டர் அட்டாக். அப்படி என்ன செய்ய? அவனோட தாட்ஸை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? You have to filter it out. இயேசுவே நாமத்தில் போ, in the name of Jesus. ஸோ நீங்க இந்த ஃபில்டர் பண்ணலைன்னா என்ன செய்வீங்க? அவன் கொடுக்குற ஐடியா என்ன செஞ்சிருவோம்? எடுத்து அப்படியே என்ன செய்வோம்? அமல்படுத்த ஆரம்பிச்சிருவோம், செயல்பட ஆரம்பிச்சிருவோம். The moment you do that, open door comings. Open door என்னது? கது வந்துருச்சு திறந்த பெருசா. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான் பிசாசு? இப்போ என்ன தெரியுமா செய்வான்? அவன் உங்க வீட்டுக்கு எனி டைம் ஃப்ரீயா வந்துட்டு போலாம். ஏன் தெரியுமா? நீ உங்களுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? இப்ப relationship there. Do you know how many people have been terrorized by the devil? Oh my God, I've seen in my own eyes. என்ன தெரியுமா பிசாசு செய்வான்? பிசாசு போயிட்டானா முதல்ல அவன் காசை கையடிப்பான். முதல்ல சொல்றேன், ப்ரொஃபஷனல் சொல்றேன். முதல்ல எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், நல்லா அழகா அப்படியே வர மாதிரி இருக்கும். கரெக்டா ஒரு காலம் வரும், அந்த டைம்ல ஜாலியா ஒரு டைம்ல டக்குன்னு பேங்க் வந்துட்டோம் அப்படின்வான். யோசிப்பீங்க, எல்லாமே சரியா தானே வந்துச்சு, என்ன இந்த டைத்துல கரெக்டா ஸ்டாப் ஆயிடுச்சு? இஸ் பிகாஸ் உங்களுக்கும் பிசாசுக்கு என்ன இருக்கு? இப்ப கவனம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அவன் வந்து எடுத்துப்போம். உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் முதல் ஃபைனான்ஸ் அடிப்பான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் உங்க ஹெல்த் அடிப்பான். ஹெல்த் அப்படி வேலை தெரியலனா ஹெல்த் அப்படி என்னது? இப்போ முன்ன இல்லாத வலி இப்போ வளர ஆரம்பிச்சோம். கழுத்து வலி, காது வலி, மூட்டு வலி, கை வலி,
இந்த வழி அந்த வழி எல்லாமே வர ஆரம்பிச்சோம். நான் எல்லா வியாதியும் பிசாசுனால நான் சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் மோஸ்ட் ஆஃப் இட். ஒரு 70% சொல்லலாம். 70% வியாதிகள் இஸ் நாட் நேச்சுரல், இட்ஸ் பை டிமன். 20% இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் என்னது உங்களுடைய சொந்த பழக்க வழக்கத்தினால. சிகரெட் அடிச்சுட்டு பிசாசு சொல்லாதீங்க, அது உங்க பழக்க வழக்கத்தினால சிகரெட் கேன்சர் வருது. And another 10% is your real disease. So 70% people are demonized. You know how many people coming and saying, Pastor, I have endometriosis. அப்படி சொல்றேன் தெரியல எனக்கு தமிழ்ல. அப்படி என்னது கர்ப்ப பையில எனக்கு கட்டி. நீங்க நினைக்கிறீங்களா அது வந்து சாதாரண சீக்கினு? I tell you 100% is a demon. I can challenge you. Bring one, I will pray. Demon will go. Healing will come immediately. நான் அப்படி சேலஞ்ச் பண்றீங்களா? நான் சொல்றேன் it will happen. The devil will do it. Because why? There's an open door. அவன் சொன்ன பிளானை நீங்க வாங்கிட்டீங்க. அவன் சொன்ன இன்சூரன்ஸ் பிளான்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க. அவன் சேல்ஸ்மேன். அவன் எப்போதும் உங்களுக்கு என்ன செய்வான்? பிளான் விற்பான் உங்களுக்கு. இந்த பிளான் வைக்கலையா, இந்த பிளான் வைக்கலையா, போடா இயேசுவின் நாமத்துல உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உன் பிளானும் வேணாம், நீயும் வேணாம். கேட்கலாம் இன்னைக்கு பாருங்க. இப்படி நம்ம கண்ணுனால நம்மளோட கண்ணுனால என்னத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்? இப்ப என்னத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்? கண்ணு என்ன சொல்ற ஆண்டவரே? உங்களுடைய ஆவிக்கு என்னது? விளக்கு, வெளிச்சம். இஸ் a light of your soul, of your spirit. உங்க ஆவிக்கு என்ன? கண்ணு தான் வெளிச்சம். இப்போ அதனால தான் நீங்க பாருங்க சர்ச் எப்படி இருக்கு தெரியுமா? மங்கின விளக்கு. கேட்டிருப்பீங்க இந்த வருஷம் எங்க வழக்கு தண்ணு மங்கி போயிருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பரிசுத்தவர் உள்ளுக்கு இருக்காரு. பரிசுத்தவர் எங்க இருக்காரு? அப்புறமே சொல்றாங்க. பரிசுத்தவர் உள்ளுக்கு இருக்காரு. இப்ப பாவம் என்ன ஆயிடுச்சு? கண்ணுக்குள்ள மூந்துருச்சு. இப்போ உள்ளுக்கு மங்கி போயிருக்கு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் ஐ திங்க் மெஜாரிட்டி சர்ச்சில் கை தூக்க சொன்னா தூக்கிறாதீங்க ப்ளீஸ். கை தூக்க சொன்னா எத்தனை பேர் மங்கின நிலைமையில இருக்கீங்கன்னா அத்தனை பேர் கை தூக்கிடுவாங்க. சர்ச் அப்படிதான் இருக்கு. And you expect the Holy Spirit to work? No way. Holy Spirit வேலையே செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? கண்ணுல என்ன இருக்கு? இந்த கண்ணு இருக்க சரியான டேஞ்சரஸ். All the input goes into the eyes first. காது கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், அதை மேனேஜ் பண்ணலாம். ஆனால் கண்ணை மேனேஜ் பண்ண முடியாது. கண்ணு மூலியமா தான் எல்லாமே உள்ளுக்கு நுழையுது. ஸோ நான் இன்னைக்கு நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். நீங்க என்ன காரியத்தை பார்க்குறீங்க? வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் see something is not going to bless. நீங்க அப்படி பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பார்த்தேன் சார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கு, இப்படி நல்லா இருக்கும். அது ஸ்னோ பால் மாதிரி. ஸ்னோ பால் தெரியுமா? ஐஸ் கட்டில கொஞ்சம் ஒரு சின்னோண்டு காரியத்தை உருட்டி விட்டுருங்களேன், அது மேலே சின்னோண்டா இருக்கும். கீழே உருண்டு வர என்ன ஆயிரும்? அது பெருசாக வெடிக்கும் போது தெரியும், ஆஹா வெடிச்சிருச்சு. ஸோ டுடே ஐ கேன் சி த யூத்ஸ் வாலிப பிள்ளைங்க almost 85% is living in all kind of mess because of the internet, because of the WhatsApp, because of all the chats. Oh God, I don't know what am I talking about. நீங்க நினைக்காதீங்க you will run away. Devil will not leave you. He will find a way inside you. ஒரு சில அம்மா அப்பா என்ன தெரியுமா செய்றாங்க? யோகா தமிழ் படத்தை திறந்து விட்டுறாங்க. எங்க பிள்ளைங்க தமிழ் படம் தானே பாஸ்டர், அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னது இல்லையா? அப்படியே நீங்க பார்க்கல, உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்தேன், தெரியும், நான் சொல்றேன். கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ பிள்ளைங்க இமேஜின் பண்ணுது, ஐயோ கட்டி பிடிச்சா யோகா இருக்கும் போல. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறேன் வச்சுக்கீங்களா? நான் சொல்றேன், உண்மையை நடக்கிறது சொல்றேன். They start practicing la. Then you come and tell, oh pastor, பிள்ளை கருப்பமாட்டான். நீ என்னத்தை பார்த்த வீட்டுல? நீ என்னத்தை பார்த்த வீட்டுல? இதெல்லாம் நார்மல் பாஸ்டர். நார்மல் தான், அதான் நார்மல். அதுதான் இது நார்மல். So today I am telling you, make sure you feel the right thing. Father, parents, முக்காவாசி நான் என்ன சொல்றேன், இந்த அப்பா அங்கே தான் பிரச்சனை. நான் சொல்றேன், அம்மா அங்கே பிரச்சனை கிடையாது. Fathers is the problem. Fathers அப்படியே மங்கி அப்படியே சூப்பி போய் அப்படி உட்காந்துருக்கூடாது. வாங்க மாதிரி அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா பிசாசு சொல்ல தேக்க வைக்கிறோம். ரோலிங் போல போலிங்கா போலிங் மாதிரி போலிங் பண்ணிடுவோம் உங்களை. ஏன்னா you see the leadership is not given to the female, the leadership is given to the man and the man has to decide. நீங்க பார்க்க வேணாம்னு சொல்ல பாருங்க, ஆனா என்னத்தை பார்க்குறீங்க? இன்னைக்கு இன்டர்நெட்ல எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு, இருக்கா இல்லையா? மெசேஜ் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, ப்ரேயர் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, டிக்ளரேஷன் ப்ரேயர் இருக்கு, அப்புறம் ஃபைனான்ஸ் பத்தி இருக்கு, எவ்வளவு நல்ல புக்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ படிக்க ஏன் தெரியுமா? அதுல ட்ரில் இல்லை, என்ன இல்லை,
கிக் இல்ல பாஸ்டர், கிக் இல்ல, கிக் கொடுப்போம் பாஸ்டர் கடைசியா. எல்லாம் முடிஞ்சு கிக் கொடுப்போம் பாருங்க. கோல். அப்புறம் சொல்லுங்க கோல் போட்டா பாஸ்டர், கோல் தான் போடுவோம். ஏன்னா நீ அதான் உனக்கு கிக் வேணும்ல. டேய் யூ கிவ் யூ கிக். I'm not joking, I'm telling you for real. So today the first point is don't stuck in legalistic. Legalistic என்ன தெரியுமா? ஆண்டவரை ஒரு லிமிட்டேஷன் பாக்ஸ்ல போட்டு அடைக்காதீங்க. சர்ச் ரிலிஜன் சொல்லி. இன்னைக்கு ரிலிஜன் என்னது? மதமா? மதனே. ரிலிஜன் இஸ் a big disaster. அப்படினா இந்த மதம் தான் என்ன செய்யுது தெரியுமா? நம்மளோட மூளை எப்படி தெரியுமா இருக்கு? 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டோம்? சர்ச்னா எப்படி சொல்லுங்க, எப்படி? 2 பாட்டு, ஒரு ஆஃபரிங், 45 நிமிஷம் மெசேஜ், அப்புறம் ஒரு போலியான பிரேயர், ஒரு போலியான ஹாக்கு. நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இறங்குறது எப்படியோ போ சொல்லலாம். Sorry, I have to be wrong. I'm telling you for wrong. I don't, if you look at myself, I don't like the people. If I say yes is yes, if I no is no. நானே சில சமயத்துல நோ ஆனா சொன்னாலும் I still with love. I am not saying out of anger. புரிஞ்சுக்கொள்ளுங்க. I never correct people out of anger. எங்க நடக்குது? இப்ப பாருங்க, பிள்ளை அடிக்கலாம் 2 விதமா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து கடுப்புல ஆத்திரத்துல அடிக்கலாம், இன்னொன்னு ஏன் அடிக்கிறோம், அவன் திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கும். எதுக்கு? திருந்துறதுக்காக. So always remember, when you act in love, God will bless. When you act in anger, God will demolish the whole thing. So today I want to tell, let your yes be yes and let your no be no. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கறாரு? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ற லீகலிஸ்டிக்ல நீங்களா இருக்கணும். அப்படி என்ன தெரியுமா? இந்த முட்டா போட்டுங்க, மேக்கப் அடிச்சுங்க, தலையில முடி வச்சு சீலாம் வச்சுங்க, புடவை கட்டுங்க, கோட் போடுங்க, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. இட்ஸ் நாட் தட் வாட் இஸ். யூ நோ வாட் காட் இஸ் டெல்லிங்? எப்படி அழகா டிராமா போடுறோம். ஐயோ நீங்களும் போட மாட்டீங்க, என்ன சொல்றேன்? எப்படி அழகா டிராமா போடுறோம். ஆளுங்க மண்ணுக்கு ஐ எம் ஓகே. எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஓகே பாஸ்டர். உங்க ஓகேலே தெரியும் எனக்கு கேவோடு. எத்தனை லெவல் டிகிரி கேவோட எனக்கு தெரியும், எந்த லெவல் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நாங்க கேட்கும் போது நீங்க சொல்ற ஓகேவும் பார்ப்போம், உங்க மூஞ்ச பார்ப்போம். ஓகே அவ்வளவு ஆண்டவரே சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நாங்க அழுவது தனியா. உங்ககிட்ட நாங்க அழுவ மாட்டோம். ஏன் தெரியுமா? நான் ஜகா இன்டேஷனா மிஸ்டேக் பாய் ஜகாடா அப்படியே திரும்ப வரோம். ஆனா யூ மஸ்ட் ரிமெம்பர், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் இஸ் நாட் ஃபேவர். இன்னைக்கு ஜனங்க உங்களை டைரக்டா பார்க்க முடியுதா? உங்களை டைரக்டா பார்த்து பேச முடியுதா? அப்படின்னா தப்சிவா பார்த்துட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? இல்லைன்னா அவங்க ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காங்க. மிஸ்டீரியஸ் தெரியுமா? மிஸ்டீரியஸ் எப்படி சொல்றது? தமிழ் எப்படி சொல்றது? மர்மமா. எப்போ எதை செய்வாங்கன்னு தெரியாது. சொந்தம் உங்களை சொல்ல. இந்த மர்மமான ஆளெல்லாம் ஆண்டவர் அப்படி கிக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. Because God don't want such people. It's all demonic. Because acting, புரியுதா என்ன சொல்றது? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? நீங்க இனிமேல் நீங்களா இருக்க. ஆண்டவர் 2-3 நாள் அதே பேசிட்டு இருக்க. என்ன சொல்றாரு? You be yourself. Be yourself. சில செஞ்சனா சாரி சொல்லு. நான் வாட்ஸ்அப் குரூப்ல கூட சாரி சொல்றேன். சாரி, ஐ திங்க் ஐ forgot. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நான் கால் பண்றதுக்கு. ஆண்டவரே நான் ஓபனா இருக்கேன். I want to make sure I don't want to lie. I want to be myself. நான் எதுக்கு ஏமாத்தணும்? இவருக்கு நான் இப்போ எலிஸ்க்கு சொல்றேன். எலிஸ் அவங்க கூட கேள்வி கேட்டேன், இந்த காரியத்தை எனக்கு செஞ்சிருங்க அப்படின்னு. எலிஸ் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுவீங்க? அவங்க மனசுல தெரியும், சுத்தமா தெரியும். என்ன தெரியும்? அவங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனா நான் சொன்னேன்றதுக்காகவே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எலிஸ் ஓகே பாஸ்டர், ஓகேவே எங்களுக்கு தெரியும், நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஊர் வச்சு கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாது சர்ச்சில். You can, you say you can, you say cannot, you say cannot. That's it. Pastor, I'm sorry. ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் ஆத்திரப்படவே மாட்டேன். It's because that is the true transparency God wants from you. It's on a daily life basis, not on the church. இந்த 2 hour சர்ச்சில் அப்படி இருக்கிறது நான் சொல்லலை. நான் ரியல் லைஃப் உண்மையான வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்கணும். சில பேர் சில கேள்வி கேட்பாங்க, ஏன் அவர் செய்யலையா, அவர் செய்யல. நான் யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Because I personally I want to obey God, not human. மனுஷனை நான் obey பண்ணாங்க பாருங்க. நான் இவரை பிரியப்படுத்துறதுக்கு இவர் தான் சொல்லுவாரு, அவர் வீட்டுக்கு டெய்லி ஓடிட்டு இருப்பேன். சொந்தம் சொல்றேன். அப்புறம் அவர் தான் சொல்லுவாரு, நான் டெய்லி அவர் ஓடிட்டு இருப்பேன். ஆண்டு என்ன தெரியுமா சொல்றாரு? ஏய் உன் மினிஸ்டர் என்ன தெரியுமா? ஒன்டே கட்டு. யாரு? என்னைய கட்டுமா?
இப்போ பிசாசு என்ன தெரியுமா செய்யுது? He keeps the pastor busy with people. பாஸ்டருக்கு எல்லார பத்தி யோசிக்கிறாரு இருக்கும். யாரை பத்தி யோசிக்கிறாரு இருக்காது? யாரை பத்தி யோசிக்கிறாரு இருக்காது? அவரை பத்தியும் அவர் குடும்பத்தை பத்தியும். வைஃப் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க வீட்டுல. இது நடக்கிற சொல்றேன். வைஃப் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் என்னது மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. வைஃப் வேற ஆளு கூட போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்கிறது சொல்லு. I came to counseling. I got a shock of my life. Even now I'm getting counseling like this. Pastor's wife going with another man sleeping. Oh my God! I say, what sister you're doing? Sister, you think it's not wrong? Yes, I know it's wrong. But my husband is always ministry-holic. Ministry-holic தெரியுமா? Alcoholic மாதிரி. பார்த்தால ministry. And you know that is what the devil wants. The devil wants. இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரண ஜனத்தை என்னைக்குமே ஹிட் பண்ண மாட்டான் விசுவாசி. ஏன் சொல்லுங்க? அவங்களை ஹிட் பண்ணி அவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நீங்க போய் இருக்கீங்க, நீங்க போய் பிரீச் பண்றீங்க ஆளுங்கிட்ட, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் சுத்தமாக்குறாரு, பண்றாருன்னு சொன்னீங்களே, விசுவாசி புரிய வச்சிருவாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்ல, உன்னைய போடுறேன் முதல்ல. என்ன தெரியுமா சேவா? உங்க சாட்சியை கெடுத்துருவான். இப்போ நீங்க சாட்சி சொன்ன ஜனம் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? இவ்வளவு பேசுனா இவன் இவனே வந்துட்டானா போச்சா? So that is what the devil's trick is all about. நீங்க யோசிப்பீங்க, ஏன் வந்து பிசாசு அடிக்கிற ஆண்டவர் சும்மா விட்டுட்டு இருக்காங்க? கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. பிசாசு அடிக்கிறான், ஆனா ஆண்டவர் பேசாம இருக்கிறார். He's not coming into the picture. He's waiting for you. And actually he is really waiting for you, for your repentance. Say, God, what's the matter? எத்தனை பேரு இந்த மாதிரி லீகலிஸ்டிக் செட்டிங்ல இன்னைக்கு நீங்களா எத்தனை பேரு இல்லையோ? நீங்க மனமா இருங்க, நீங்களா இருங்க. கடைக்காரன்ட்ட நாளைக்கு வரேன், நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஓடியாதீங்க. God hates this kind of people. போன் அடிச்சு சொல்லுங்க, பிரதர் காசு வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ரெண்டு வழி தான் இருக்கு. முதல்ல ஒரு வழி கொடுக்குறேன், இல்ல ரெண்டு வழி தான் இருக்கு, 10 காசு கொடுக்குறேன், நெகோசியேட். நம்ம சொன்னா சூப்பர்ல இல்ல, அடுத்த மாசமே கொடுத்துறேன்னு சொல்லி அடுத்த மாசம் ஒரே வராது. கேலண்டர் பார்த்து அடுத்த மாசம் போய் கடைசி செத்துருவோம், காசே வராது. Super. You think God's going to bless such people? The problem is people is the like condemnation சொல்றேன். The problem with us is we always want to act. எல்லாம் ஆட் பண்றோம் சொல்லுங்க. ஏன் எலிஸ் வந்து ஓகேன்னு சொன்னாங்க சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக ஓகே சொன்னாங்க? ஏன் சொல்லுங்க. அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களை திரும்ப பண்ணிக்க மாட்டேன், அதனால பிரச்சனை வரும். அதனால என்னை ப்ளீஸ் பண்றதுக்காக தான் அவங்க ஓகே சொல்றாங்க. This is what you should not do. You don't have to do that. Even in your boss, I will do this because this is okay for me. This one is out of my schedule. I think you better give to someone else. Be yourself. மத்தவங்களுக்காகவே வாங்கி செத்து போயிடும். கரெக்டா இல்லையா? அவனுக்கு இதை செஞ்சு கொடுக்குறீங்க, கடைசியில நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, உங்களுக்காக என்ன தப்பா செஞ்சீங்க? சரி நான் கேட்கிறேன், நீங்க என்னதான் சாதிச்சுட்டு போனீங்க? அனைவருக்கு என்ன தெரியுமா? லைஃப் இஸ் a past time. ஹாபி. புரியுதா என்ன சொல்ற? ஹாபினா அப்படின்னா என்னது? ஏதோ வந்தேன் பாஸ்டர், ஏதோ பிறந்தேன், ஏதோ பிள்ளை விட்டேன், படிக்க சொன்னாங்க, எங்க அப்பா படிக்க சொன்னாரு, படித்தேன். அப்புறம் என்னது, படிச்சு முடிஞ்சதான் வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சா மாப்பிள்ளை கொண்டு கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ண பிள்ளை வந்துருச்சு, பிள்ளை பண்ணேன், பிள்ளை பார்த்து பிள்ளை பஸ் ஆயிடுச்சு, பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, நான் செத்துனேன். This is not a pass of time. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க பிள்ளை தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்றேன், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்க பிள்ளை மேல இருக்கக்கூடாது, உங்க ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கணும், உங்க லைஃப்ல இருக்கணும். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இது எனக்கு 20 வயசு சொல்லிட்டு நல்லா இருக்கும், இப்போ எனக்கு 80 வயசு. You can even start at age of 80. You must change. இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு பியூட்டியான ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? செய்வேன் எப்போ செய்வேன் இல்லை. என்ன தெரியுமா நான் சொல்றேன், இனிமேல் செய்வேன்னு சொல்லாதீங்க, செஞ்சுட்டு வந்து சொல்லுங்க. பாஸ்டர் நான் இன்னும் ஒரு புக்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் புக்கு படிக்கிறேன் பாஸ்டர். இந்த வயசுல, எந்த வயசுல? 80 வயசுல. 1 hour புக் படிக்கிறேன், 1 hour ப்ரே பண்றேன், 1 hour எக்ஸசைஸ் பண்றேன். பாருங்க, அப்படி வந்து சொல்லுங்க. அதுதான் எனக்கு வேணும். செய்வேன், செய்ய போறேன், எல்லாமே நாங்கள் வருங்காலங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். செஞ்ச பாட்ட no action. And you know what? That's why we don't hear actually. You know, அவங்க அப்படி சொல்லும் போது எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. So we are not interested to listen because somehow or other they are not going to do. So what I telling today, be yourself. ஆனா இன்னொன்னு சொல்ல வரேன், ரிஜெக்ஷன் எடுத்துருங்க. பிசாசு
பிசாசு உங்களுக்கு எப்படிப்பட்ட தோட்டை கொடுத்து நீங்க தான் யோசிச்சீங்கன்னு சொன்னானா ரிஜெக்ட் பண்ண இயேசு நாமத்துல. ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லீகலிஸ்டிக் சர்ச். சோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இனிமேல் சர்ச் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தவன் என்ன சொல்றாரோ அப்படி ஃபாலோ பண்ணணும். அதுக்கிட்ட ஆர்டர் இல்லைன்னு சொல்லல, பட் we must let the Holy Spirit run the church. We must let the Holy Spirit run. எத்தனை பேர் ஃபேமிலில நீங்க ப்ரே பண்றீங்க பரிசுத்தவன் நடத்த சொல்லி? எத்தனை பேர் உங்களுக்காக ப்ரே பண்றீங்க டெய்லி காலையில பரிசுத்தவனை நீங்க நடத்தணும்? பரிசுத்தவனை நீங்க கூப்பிட்டீங்கன்னா முதல் காரியம் என்ன தெரியுமா செய்வாரு? யாருக்கு தெரியும் என்ன செய்வாரு? கூப்பிட்டீங்கன்னா என்ன முதல் காரியம் செய்வாரு? கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர். முதல் காரியம் அவங்களுக்கு என்ன தெரியுமா காட்டுவாரு? உங்க பாவத்தை காட்டுவாரு. ஃபர்ஸ்ட் திங், the moment when he saw, அப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம பெரிய பாவி மாதிரி தெரியும். இவ்வளவு நாள் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம நான் நல்லா தான் இருக்கேன், நான் பாஸ்டர் யோகா தான் இருக்கேன். ஆனா when you go to Holy Spirit, the Holy Spirit is start talking to you, you will, அதனால தான் ஐசையா திருப்பி சொல்றான், ஆண்டவரே அசுத்த நான் உடையவன் நான், என்ன நான் எப்படி அவ்வளவு பெரிய பாவி கிடையாது ஐசையா. ஆனா அவன் சொல்றான், ஏன்னா அவன் பார்க்கறான், ஓ மை காட் இவ்வளவு காரியம் மறைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரியாம. சோ பாவ அறிக்கை செய்வான் and we change. பாருங்க, யாரெல்லாம் மாறுறீங்களோ உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீங்க பாருங்க டியூட்ரானமி 28, டியூட்ரானமி சொல்றோம்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 2ல இருந்து 13 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம். ஆனா வசனம் 1, 2 விட்டுருவோம். 1, 2 என்ன தெரியுமா சொல்லுது? என்னோட கற்பனைக்கு கீழ்ப்படிறவங்களுக்கு, கீழ்ப்படியாதவங்களுக்கு இல்ல. So that is why it is so dangerous when Holy Spirit correcting you, you don't want to repent. It's dangerous, extremely dangerous. Because why? ஆண்டவர் என்ன செய்வாரு? உபாதிக்கிறவனுக்கு கொடுத்துருவாங்க. உபாதிக்கும்படி ஒரு வசனம் இருக்குல்ல, he will give to the tormentors to torment. Tormentors na யாரு? The demons, evil spirits. Do you know evil spirits are real? இது தெரியாது உங்களுக்கு? Evil spirits are real. My God. And he will attack you. Even it come with என்ன சொல்றாங்க, ரூபத்தோட வரும். ஆளு தலையை மாத்திட்டு வரும். அவனே எப்படி உங்களுக்கு பிடிச்ச நடிகை தலையில போட்டுட்டு வரும். நீங்க நினைச்சு நடிகை தான் வந்துருச்சு, ஐஸ்வர்யா வந்துச்சு. நெப்தலி ஸ்பிரிட் எங்கிட்டு வந்துச்சு தெரியுமா? எங்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டா? நோவா நாட்கள்ல சொல்லிடுறாரு, ஆக்சுவலி மெசேஜ்ல இருக்கு. நோவா நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் பூமி அழிச்சாருன்னா, there was one reason. பரலோகத்துல இருக்கிற the sons of God அப்படின்னு போட்டிருக்கு, தேவ புத்திரர்கள்னு போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லல, is a kind of angel or kind of a spirit. பூமியில இருக்கிற பெண்களை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்களாய் கருதி he became to have children. அத நிமித்தமா என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? children. And one of the children is Naphtali. Naphtali தெரியுமா? தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. Naphtali is a giant, and this giant they will live forever. There you go. ஆண்டவருக்கு had no choice. God got no choice. ஏன்னா இது giant, பாவம் இருந்து giant இருக்கு, சாவே சாவாதான். Then what God has to do? அதனால தான் ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டாரு, இதெல்லாம் கவலை பக்காய், நீ ஒருத்தனா இன்னும் என்னை தேடுற, இன்னும் என்னை வாங்கிக்கிற, அதனால நீ வாடாரு கூப்பிட்டு உனக்காக பேலை கட்டினாரு. அது யாருக்காக பேலை கட்ட சொல்லல, அவன் குடும்பத்துக்காக மட்டும் பேலை கட்டி பேலை ஏற்பட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பிசாசுல என்னாச்சு, இந்த நேரத்துல என்னாச்சு? ஓகே, உடம்பு செத்துருச்சு, ஆவி குமிச்சு இன்னைக்கு எங்க இருக்கு? And that is the demon will come to your house, will have all kind of mess in your life. Many of them are married. கனவுல வரும், அது உங்களுக்கு அப்படி வராது, சொல்றேன் மைந்திராதீங்க. கனவுல வந்து உடல் உறவு கொண்டு போகும், கனவுல and it's real. எப்படி தெரியுமா வரும்? தலை வச்சுட்டு வரும். உங்களுக்கு பிடிச்ச ஆளு இப்போ அசோக் அப்படின்னா அப்புறம் சைலஸ் ஹென்சமா இருக்காருன்னா சைலஸ் தலை வச்சுட்டு வரும் the spirit. And that's how we did. And you know, every time you go to bed without sleeping, you are in danger. And you know now how difficult it is if you don't pray. நம்ம நினைக்கிறேன் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ரைட்டு, நீ தான் கதவு திறந்து வச்சுட்டு எங்க கம்ப்யூட்டர் மூலமா கதவு திறந்து வச்சுட்டு எல்லாம் படுத்துட்டியா, இப்போ என்ன பண்ணுவோம்? பிசாசு yes is right, comes in and you get married. தெரியுமா? get married என்னது? கல்யாணம் பண்ணும். ஸ்பிரிட் மேரேஜஸ் சொல்லுவாங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் டிமோனிக் வேர்ல்ட். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும். டிமோனிக் வேர்ல்ட் இப்படி கல்யாணம் பண்ணிருச்சு எல்லாத்துமாவும் ஒன்னே ஒன்று காரியம், அவங்களுக்கு வாழ்க்கையில கல்யாணமே ஆகாது. 1000 பொண்ணு பாருங்க, 1000 மாப்பிள்ளை பாருங்க, ஒருத்தருக்கு செட் ஆகாது. இஸ் பிகாஸ் த டிமன் will say
this woman is mine, this man is mine, and he will cast it out. You know how many people are struggling with this problem? You never know. I don't know who am I talking to. எல்லா மாப்பிளையும் தடை பண்ணி விட்டோம், எல்லா பொண்ணையும் தடை பண்ணி விட்டோம். It's a depth spirit. And you know what? The church don't even know about it. திருசபைக்கு இது தெரியல. Oh God. I'm not making you afraid. I'm telling you serious thing. So அதனால தான் என்ன சொல்றேன்னா, சர்ச்சில் இருக்க அத்தனை பேரும், இது ஆம்பளைக்குள்ளே பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கும் சேம். சர்ச்சில் இருக்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரேயர் இல்லைன்னா, பிசாசு எனி டைம் உங்கள் வீட்டுக்கு வந்து you can do anything on your life, you can go. There you go. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், டெய்லி ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் 20 நிமிஷமாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அநேக டைமில் சில சர்ச்சஸில் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியாது ஏன்னு. பரமன்ற ஜெபம் செய்வோம், பரமன்ற தாவி பரிசுத்தப்படுவதாக ராசி வருவதாக. ஆனால் உங்களுக்கு தெரியாது எதுக்காக சேர்த்து வராங்க. எதுக்கு தெரியுமா சேர்த்து வராங்க? இதனால they don't want the demon to come and attack you. ஏதாவது சில பக்கத்துல வந்து வரும் and it will take ownership. So today I want to encourage எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் எல்லா சத்துன் கிரியைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா நீங்க தெரியணும், உங்களுக்கு நீங்க பாவி இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். First thing, understand, put in your brain, you are not a sinner anymore. அதுக்கு நீ நிறைய பாவம் செய்யலாம்னு சொல்லல. You are not a sinner. உங்க வாழ்க்கையில அப்படி பிசாசு நான் பாவின்னு சொல்லுச்சுன்னா, that is confirmed devil. First point. Second point, the legalistic systemல second point, hatred. Hatred என்னது? வெறுப்பு. It will give you a hatred for someone. எப்படி தெரியுமா செய்யும்? ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு என்ன செய்வோம்? அவங்கள பார்த்தாலே மன்னிக்க முடியாது. மன்னிக்கிறது என்ன தெரியும்? எத்தனை பேர் பாவம் மன்னிப்புனா என்னது சொல்லுங்க? பாவம் மன்னிப்புனா யாருக்கு தெரியும்? பாவம் மன்னிப்பு என்னது? நான் போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன். பாவம் மன்னிப்புல ரெண்டு விதம் இருக்கு. பாவம் மன்னிப்புல ரெண்டு விதம் இருக்கு. முதல் விதம், உங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டவர் என்ன கேட்கறது? கிருபை கேட்கறது. ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், சிகரெட் குடிச்சிட்டேன், தண்ணி அடிச்சிட்டேன், ஓகே இப்படி ஏமாத்திட்டேன் அப்படிலாம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு மனம் மாறுறது. பாவ மன்னிப்பு கேட்டுட்டு மனம் மாறாம இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப கிறிஸ்டியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்தா பாவ அறிக்கை செய்வாங்க, இல்லைன்னா சனிக்கிழமை வந்தா பாவ அறிக்கை செய்வாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இருக்குன்னு. அது இல்லை. ஒரு வாட்டி நீங்க பாவ அறிக்கை செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்? மனம் மாறணும். இது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷனு, இன்னொரு விதமான பாவ அறிக்கை என்னன்னா, மற்றவங்க பாவங்களை மன்னிக்கிறது. எப்படி? சத்தாலும் அவங்க வீட்டுல அவங்க காலடி, அவங்க வீட்டு காலடியில மிதிக்க மாட்டேன். அப்படின்னா என்னது? You are holding a bitterness against the person. இப்போ கணக்கு எப்படி தெரியுமா? கணக்கு நான் போன வாரம் சொன்னேன் தெரியல. நீங்க ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட 7,000 இல்லை 70 வெள்ளி கடன் வாங்கிருக்கான். 70 வெள்ளி கடன். அந்த பைபிள் வசனத்தின் தர்மானத்தை சொல்றது 70 ரிங்கிட் ஊத்தாங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜூத்தா ஊத்தாங்க. ஓகே, ஊத்தாங்க மேல ஜூத்தா 7 மில்லியன் மேல கீழே துஜப்புல இறக்கிட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அவங்கள நான் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னது? அவங்க மூஞ்ச பார்த்தா எரிச்சல. புரியுதா உங்களுக்கு? அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சு உண்மையா இருக்கலாம். இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவங்க திருப்பியும் செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் நான் அன்னைக்கு தான் படிச்சு திருப்பி செஞ்சான் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, if you are not ready to be used, you don't become Christian. You getting what I'm saying? அப்படி என்ன தெரியுமா? ஜனங்க உங்களை பூலி பண்ண நீங்க ரெடியா இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவங்க ஆகாதீங்கன்னு சொல்றேன். மினிஸ்ட்ரி எடுத்துக்கங்க. நீ எவ்வளவு தான் செய்யல, கடைசி அவங்க கெட்ட பேர் சொல்லதான் போறாங்க. You must be ready. If you are not ready, you don't become a Christian. God மினிஸ்ட்ரினால என்ன தெரியுமா? மத்தவங்க அவங்களோட தேவைக்கு உங்களை பாய்க்க விடுறதா மினிஸ்ட்ரியே. ஜீசஸ் அவரை சிலுவையில அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தாரு. யார்? நம்மளுக்காக தான் மினிஸ்ட்ரி. is about allowing people to make use of us. சில பேர் சொல்லுவாங்க, pastor the guy always tells me to give me lift. அப்படினது காலையில ஏத்த சொல்றாரு, இறக்க சொல்றாரு, காசு கேக்குறாரு, இது செய்றாரு, அது செய்றாரு, எல்லாம் செய்றேன். ஆனா என்னை எல்லாம் பாய்க்கிற மாதிரி எனக்கு எப்படி கரெக்டா சொல்றது? அவங்க எல்லாம் என்னை பாவிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பாய்க்கிற மாதிரி தெரியுதா? உண்மையா நீ மினிஸ்ட்ரி செய்றேன்னு அர்த்தம்.
That is ministry. If you are not ready to serve them like that, you cannot be a Christian in the first place. அப்ப அந்த பக்கம் போயிடலாம் பிசாசே. You know, this is the biggest problem for many pastors. They also have emotion. அப்படின்னா என்னது என்ன இருக்கு? உணர்ச்சிகள் இருக்கிறதுனால என்ன செய்றோம்? We tend to, நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லாம யார் மேல நினைச்சுக்கூடாது, பாவம் பண்ணி விடாம இருக்கக்கூடாது. அப்படின்னா அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே சிலுவையில் இயேசு என்ன சொல்றாரு சிலுவையில அவர் செய்யறத அறியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியும்னு சொல்ற ஜெபத்தை நீங்க பண்ணணும் காலையில அவங்களுக்கு. God forgive them, I bless them in Jesus name. There you go. இப்படி பாவரிக்கை காலையில இட்டுட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தவான் வெயிட் பண்ணி பாருங்களேன். Holy Spirit 100% appear பண்ணுவார். நான் சொல்றேன், He will come, He will tell. This is the two problem that the church has. One, நடிக்கிறது, அதான் சொல்றேன், நம்மள எப்படி சொல்றது தெரியல எனக்கு. legalistic system அப்படினா என்னது? டிராமா போடுறது வெளிய. God in the early apostolic church, none of them acted. எல்லாமே ரியலா இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சை விட்டுருங்க, வீட்டுல ஹஸ்பண்ட் வைஃப் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். எப்படி ஹஸ்பண்ட் வந்து கூல், எப்படி கையில காசு இருக்காது, கூல் வைஃப் நான் ஓகே கொடுத்தாங்க, அங்க கடை வாங்கிட்டு வருவாரு, கூல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். Why can't you just simply say, hey, I really don't have money? ஏன் தெரியுமா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? வைஃப் என்ன செய்யாது? மதிக்காது. So நான் என்ன சொல்றேன்? Be real if God wants to bless you. இதுதான் first thing. legalistic. இரண்டாவது கடைசி படிக்கிறேன். சரி, இப்போ இரண்டாவது காரியம் என்னன்னா, ஓகே legalistic சொல்லியாச்சு. ஒரு வசனம் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். 2 கொரிந்தியர் குரோனிக்கல்ஸ் எப்படி சொல்றது? நாளாகமம் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். அதை வாசிங்க. செகண்ட் குரோனிக்கல் தமிழ்ல 5:14. 2 நாளாகமம் 5:14. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. பாருங்க, சோலமன் தேவாலயத்தை கட்டின பிற்பாடு அவன் ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மனுஷர்கள் அப்படின்னா ஆசாரியர்கள் தேவ ஆலயத்துக்குள்ள நுழைய முடியாம போச்சான். அப்படின்னா ஏன் நுழைய முடியாம போச்சு தெரியுமா? மேகம் வந்து அப்படியே மூடிடுச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? when the Holy Spirit comes, He will interrupt your service. When the Holy Spirit comes, He will interrupt your praise and worship. When the Holy Spirit comes, your life will be interrupted. புரியுதா என்ன சொல்றேனே? சோ பாஸ்டர்ஸ் என்ன தெரியுமா எதிர்பார்க்கறோம்? Holy Spirit கூலா போயிருக்கு. அப்படி கூலா வர மாட்டாரு, கூலாவும் போக மாட்டாரு. அவர் வந்தாருன்னா மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு தான் போவாரு. So that means don't expect the church to be 45 minutes message. Maybe message இருக்காது. எல்லாமே பிரசன்டேஷன் முடிச்சிருவார் ஆண்டவர். அப்படிதான் இருக்கணும் சர்ச். அப்படி என்ன தெரியுமா? இப்போ நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? Holy Spiritக்கு full access கொடுக்கிறோம், ஃபுல்லா ரன் பண்ண விடுறோம். அதை விட்டுவிட்டு நான் செய்யறதான் செய்வேன். இதுதான் நம்ம ப்ராப்ளமே. நான் செய்யறதான் செய்வேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் சொல்றதை நீ செய்ய, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுவார் திருப்பி. So that's my first point. Second one, omnipresence and manifest presence. இதை நான் சொன்னேன், நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. எடுத்து வாசிங்க. யோவான் 7:38 38 வாசிங்க. John 7:13. omnipresence னா தேவனுடைய பிரசன்னம் எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் இல்ல. ஓகே வாசிங்க. John 7:13. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கரெக்ட்டா போட்டுருக்கு. from the belly rivers of living water will flow. NIV missed it out. NIV என்ன சொல்லுது? from the heart போட்டுருக்கு. but real translation தமிழ் பைபிள்ல ராங்கா தான் போட்டுருக்கு. The real translation is from the belly. Belly னு சொல்லப்படுது. belly னு சொன்னா in the stomach cavity. அப்படியே என்னது? இந்த வயிறு இந்த இடத்துல இருந்து. To be more specific, somewhere near the kidney region.
This is what I got. I already got some information from the Bible where it is. And this is the place where the Holy Spirit stays. Okay. Get it clear? I'm not giving a wrong teaching. Give me clear. This is the place where the Holy Spirit stays in a person. Not in your heart. No. சரி, நீங்க பாட்டு பாடுறீங்க. For example கேக்குறேன். எப்படி பாடுறீங்க? ஓகே? இப்போ நான் பாடுறேன் திருப்பி. ஆராதனை இயேசுவுக்கே. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சவுண்ட் இல்லப்பா. இது எங்க இருந்து வருது? இது இங்க இருந்து வருது. இங்க இருந்து வர ஜெபத்தை தான் ஆண்டவர் எப்படி பாப்பாரு? அந்நிய பாஷை பேசினா கூட இப்படி பேசக்கூடாது. அப்படி இல்ல, இப்படி there you go from the belly of the heart, and that's where the Holy Spirit comes. I don't know whether you're getting it or not. The church want to be decent adama cool. நான் என்ன சொல்றேன், கட்ட சொல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்டென்ஸ் பிரேயர். ஜீசஸ் கல்வாரி போறதுக்கு முன்னுக்கு கெத்செமனி தோட்டத்துல விகந்த யாகல பட்டு எப்படி ஜெபிக்கிறாரு? ஃபோர்ஸ் பண்ணி பிரஷர் பண்ணி ஜெபிக்கிறாரு. அப்ப ரத்தம் என்ன வருது? வேர்வையா வந்து விழுவுது. இன்னைக்கு நான் கேக்குறேன், உங்க பிரேயர் எப்படி இருக்கு? ஓ காட் நான் கேட்ட ஆண்டவர்ட்ட, ஏன் ஆண்டவரே இந்த இன்டென்ஸ் பிரேயரை எப்படி செய்யணும்னு? அப்பதான் ஆண்டவர் எனக்கு கிளியரா சொன்னாரு, டேய் உனக்கு ஒரு வசனம் ஒரு காரியம் உனக்கு புரியாது. எல்லா இடத்துலயும் நீ பாரு, நான் ப்ரே பண்ண இடம் எல்லாமே சாலிட்டரி பிளேஸ். அப்படின்னா என்னது? தனிமையான இடமா. அப்படின்னா என்னது? தனிமையா எதுக்கு போட நினைச்சேன் நீ நினைக்கிறேன் தெரியல. இப்படிதான் கேட்கும் நினைக்கிறேன். நீங்க தானே சொல்றீங்க, சொல்லிருக்கு. கத்தி புலம்பி அழுது ஜெபிக்கணும். இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறீங்க நீங்க? Church, how you praying? That is why Holy Spirit is not happy. Holy Spirit is not coming because you don't have the pressure. அதான் desperate நான் சொல்லிருக்கேன். desperate இப்ப என்னது? desperate எப்படி? ஏங்கிறது இல்ல. something like that ஏங்கிறது. அப்படின்னா இந்த காரியத்தை விட்டா நீங்க செத்துருவீங்க. அந்த மாதிரி அவ்வளோ இன்டென்ஸா ஜெபம் பண்றது தான் desperate. அவ்வளோ desperate இருக்கணும். desperate wives அந்த desperate இல்ல. அது இல்ல. இது வந்து you can do anything for it. For example, அப்படினா இந்த காரியத்துக்காக எதையும் நீங்க செய்ய ரெடியா இருக்கீங்க. that is desperate situation. அப்படி மன அழுத்தத்தோடு பாரத்தோடு from the cavity of your spirit அப்பதான் rivers of living water will flow. இப்போ வர பாயிண்ட்க்கு பாருங்க, முதல் ப்ராப்ளம் ஜனங்களுக்கு you don't pray like that. ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது? இப்ப நான் வீட்ல இருந்து இன்டர்நெட் பார்த்துட்டு நற்கர் நாடகம் எடுத்துக்கிறேன். எப்படி? வீட்ல இன்டர்நெட் பார்த்துட்டு நற்கர் நாடகத்தை வெடியின் கொடுக்குறாரு, நான் எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். there's nothing wrong with it. அப்புறம் மெசேஜ் இவர் கொடுக்குறாரு, சாம் செல்வதுரையா? வின்சனா? வின்சன் செல்வதுரை அவருடைய ஏஜென்ட் இருக்காரு. ஆரவல ஒரு பீட்டர் ஷோ அவர் போடுவார் அப்படி குரூப்ல. அத பார்த்து நான் சொல்றேன், மெசேஜ் கேட்கிறது ஓகே, பட் யூ மஸ்ட் ரிமெம்பர் யூ ஆர் இன் a direction. அப்படினது எங்க வரீங்க? நீங்க ஒரு டைரக்ஷன்ல இருக்கீங்க. இன்னைக்கு மெசேஜ் நிறைய கேட்டு ஆவிக்குரிய ரீதியை பில்ட் அப் பண்றது ஓகே, nothing wrong with that. ஆனா you must flow in the direction. You must go in the direction, and the direction only will be given from God to the leaders appointed to you. புரியுதா என்ன சொல்றேன்? டைரக்ஷன் அது எந்த ஆங்கிளுக்கு போறோம். அப்படியே நீங்க பரிசுயாவஸ் அசெம்பிளி எடுத்துட்டீங்கன்னா, கிரைஸ்ட் லைக் சர்ச் பேச வேணாம். பரிசுயாவஸ் அசெம்பிளி எடுத்துட்டீங்கன்னா God give me the direction. நான் போட்டுனால ஏன்னு தெரியல, போட்டுப்பேன் நினைக்கிறேன், போடலையா எனக்கு தெரியல. First thing God said, the church is going to move in healing and deliverance. Oh God, இதான் நம்மளோட நீச்சர் என்னது? நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். டெலிவரன்ஸ் என்னது? விடுதலையும் சுகமாக்கும் காரியத்துல சர்ச் போறோம் முதல்ல. அது போறதுக்கு முன்னுக்கு சுத்திகரிப்பு ஸ்டேஜ் இருக்கீங்க. இப்ப நீங்க you are in the process of sanctification. அதான் தான் நம்ம பேசிட்டு இருக்காரு, எப்படி ஜெபம் பண்ணனும், எப்படி ரியலா இருக்கணும் அப்படி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா sanctification time. Once the sanctification time over, அடுத்த மெசேஜ் என்ன வர போதா? ஆபரேட்டிங் இன் கிஃப்ட்ஸ். ஆண்டரேட் அதே காமிச்சார், கத்தம் கொடுத்துட்டாரு, எல்லாம் மண்டையில இருக்கு பாரு. எனி டைம் சொல்லலாம் ரெடி. ஆனா நான் இப்ப சொல்லல. நான் என்ன தெரியுமா எப்போது செய்வேன்? எனக்கு எது தெரிஞ்சாலும் நான் சொல்ல ஆசைப்பட மாட்டேன். சொல்றதா சொல்லுவேன், சொல்ல வேணாம்ன்ற சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? I don't want to lead.
I'm not the leader here. Jesus is the leader. Let him do the leading. Why should I do? சத்து ஆசையா இருக்கும் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளும் ஜனங்கள்கிட்ட. ஆனா சாண்ட சொல்ல நோ சாண்ட் நோ, this is not your time, let me do it. So இதான் நான் சொல்ல வரேன்னா அடுத்து என்ன வரும், எப்படி கிஃப்ட் ஆபரேட் பண்றது, கிஃப்ட் ஆஃப் மிரக்கல், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், அப்புறம் என்ன இருக்கு கிஃப்ட் ஆஃப் டிசைன்மென்ட், இதெல்லாம் இப்படி ஆபரேட் பண்ண போறீங்க. So அதுக்கான I will tell later. But what I am trying to tell to you today is okay for you to get all the spiritual food, but you must be in a direction where God asked you to go, and the direction will not come. பாருங்க இயேசு கிறிஸ்து கூட யார்கிட்ட இருந்து ஞானஸ்நானம் பெறுகிறாரு, யார்கிட்ட? இயேசுக்கு சொல்லிருக்கலாமே நான் மனுஷகுமாரன், நான் யாருக்கிட்டே போக மாட்டேன், நான் இண்டிபெண்டா ஞானஸ்நானம் எடுத்துப்பேன், நான் இண்டிபெண்டா தனியா நிற்பேன் சொல்லிருக்கலாமா இல்லையா? எலியா சொல்லிருக்கலாம் எலிசா கிட்ட, ஏய் நீ போடா உன்கிட்ட என்கிட்ட இருக்காரு, உன்கிட்ட மட்டும் பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரு, எப்படி சொல்லிக்கூடாதா? நோ. All of them knew the direction must come from a person. It cannot come directly from God. It will not. So, the second problem that I want to highlight to you, manifest presence வரணும். அப்படி என்னது manifest எப்படி சொல்றது? வெளிப்படுத்தப்பட்ட presence. பாருங்க இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டு மூணு நாள் பதத்துல இருந்துட்டு சீசரை வந்து பார்த்து என்ன செஞ்சு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து கேட்கறீங்களா? என்ன செஞ்சாரு? சீடர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? அது தெரியாதா? பைபிள் படிக்கலாம். ஜீசஸ் நான் திரும்பிக்கிறேன், நான் ஒரு மூஞ்சி அடிச்சு போட்டு போகுது. சீடர்களை இப்படி பார்த்து என்ன செய்றாரு? ஊதுறாரு, காத்து ஊதுறாரு. ரொம்ப பேர் நான் ரொம்ப நேரம் படிச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து ஊதுனது யார் தெரியுமா? ஆதாமுடைய நாசில ஆண்டவர் ஊதினார், அதனால இயேசு கிறிஸ்து திருப்பியும் ஊதி புதிய இயேசு கிறிஸ்து அதனால ஊதினார். இஸ் கரெக்ட், தி தியாலஜி இஸ் கரெக்ட். அப்படின்னா அந்த பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் இஸ் கரெக்ட். ஆண்டவர் திருப்பியும் கிரியேட் பண்றாரு புதிய சன்னதியை, ரைட்? ஆனா there's another reason for it. என்ன ரீசன் தெரியுமா? இவ்வளவு நாள் ஆவியானவர் எங்க இருந்தாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாரு. இப்ப ஆவியானவர் வெளிப்படுத்தப்படணும்னு சொல்லி ஊதுறாரு. இவ்வளவு நாள் இப்ப பாருங்க, நீங்க கேட்டிருப்பீங்க எனக்கு வாழ்க்கையில பாஸ்டர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தான் இருக்காரு, பெனிகினேட்டர் ஆவியானவர் தான் இருக்காரு, ஆபிரகாம் சாஸ்திரி ஆவியானவர் தான் இருக்காரு, எல்லாம் பிரேயர் பிரீச்சர் எல்லாத்தையும் சொல்லுங்க, அத்தனை பேர் இருக்கிற தான் இருக்காரு. ஆனா அவங்க ப்ரே பண்ண நடக்குது, நான் ப்ரே பண்ண நடக்கல. ஏன் அதுதான் பாஸ்டர் சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன் வர பண்ணிட்டீங்க. ஏன் தெரியுமா? The manifest presence only come when you pray like that. You know how they pray? When in every ministry almost 2-3 days is praying, and he's praying like that with intense, and the Holy Spirit appears. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன வரும்? என்ன வரும்? முத வந்து அவர் பார்த்து சொல்வாரு, அப்புறம் அடுத்து என்ன வரும்? They stay in hours crying before the Lord. God, I don't want. At that time, your time will be lost. Time lost என்னது? உங்களுக்கு என்ன தெரியாது? உங்க டைம் மொத்தம் மறந்துடுவீங்க. ஐயோ 7 மணிக்கு கொஞ்சம், ஐயோ மத்தியானம் 6 மணி ஆச்சா? You don't feel hungry. நீங்க பாருங்க, சர்ச்சில் அனாயிண்டிங் இருந்துச்சுன்னா, பாஸ்டர் அனாயிண்டிங் இருந்தாருன்னா உங்களுக்கு சர்ச் நடத்தும் போது பசியே இருக்கக்கூடாது. Sorry, this is a fact of it. I'm telling you. If I am not anointed, if I am not praying, நீங்க பாதி 10 நிமிஷம் பேசுற கையில எப்படா விடுவாங்க? புரியுதா உங்களுக்கு? And that's why people get so irritated. Today I want to tell, நீங்க இப்படி ப்ரே பண்ண கத்துங்க வாரத்தோட. அப்படின்னா நீங்க பாருங்க, நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் இந்த வாரத்தோட ப்ரே பண்றது, இந்த அலுவலகம்லாம் எனக்கு என்னது வராது. சொல்லுங்க, வராது. அப்படி வராதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டு ஒரு பிரச்சனை கொடுத்து வரும். இதனாலதான் அநேகர் பிரச்சனை கடந்து போயிட்டு இருக்கு. Sorry, I have to be open. I am myself. இப்போ ஒரு ப்ராப்ளம் எப்படி அது? மகன் ஐசியில் இருக்கான், வருவாரதா? இப்போ வரும். ஏன் தெரியுமா? வலிக்குது. ஏன் தெரியுமா வரல? ஒரு கோபரேட் பண்ண. This is where it makes a difference between a leader of a church and a normal believer. புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண பிலீவருக்கும் ஒரு ஜனங்களை வழி நடத்துற ஆட்களுக்கும் இதுதான் வித்தியாசம். ஜனங்களை வழி நடத்துற ஆளுங்க குவைட்டா இருந்தாலும் அவங்களுக்காக டெய்லி கண்ணீர் விட்டு ஜாம் பண்ணுவாங்க. சொல்ல தேவையில்லை.
What am I telling? Why for you to tell? ஏன் ஆனா அவங்க இடத்துல சொல்ல பேசுவாங்க அதெல்லாம் நாங்க சொல்லணும் நீங்க எதுக்கு அப்படிங்க நான் சொல்றேன்டா ரொம்ப நேரம் போகலாம் முடியாது I have no time for that but you know why they can cry for other people is because they are looking at everyone like Jesus என்ன இன்னைக்கு ஜெசில பார்த்தா ஜீசஸை பார்த்த மாதிரி ஆண்டி கிரேஸ் ஆண்டினா அண்ணம்மா பார்த்தா ஜீசஸை பார்த்த மாதிரி மோனிகா பார்த்தா ஜீசஸை பார்த்த மாதிரி so we feel oh God this is Jesus himself how can I ignore ignore தெரியுமா ignore சொல்றது இன்னைக்கு பாருங்க ஸ்மார்ட் அதான் சொல்லுவாங்க ஸ்மார்ட் பீப்பிள் எப்படியா ஸ்மார்ட் பீப்பிள் ஆல்வேஸ் இக்னோர் அப்புறம் ஸ்டூபிட் பீப்பிள் சொல்லுவாங்க தெரியல இதெல்லாம் நிறைய பழமொழி இங்கிலீஷ்லயே கொண்டு வந்துட்டாங்க நான் சொல்றேன் இட் இஸ் நாட் அபவுட் இக்னோரிங் and I want to encourage you church manifest presence வரணும்னா நீங்க டெஸ்பரேட் ஆகணும் டெஸ்பரேட் என்னது டெஸ்பரேட் அது ரியலா இதுல இன்னைக்கு நான் கேட்குறேன் எத்தனை பேர் ஆண்டவர் ரியலாக போட்டுருக்கீங்க லைஃப்ல பாருங்க நீங்க பெனியன் மினிஸ்ட்ரியில பாருங்க கெத்ரின் கோல்மன் மினிஸ்ட்ரியில பாருங்க when the woman comes on the platformல வந்த கையோடையே everybody crippled all crippled என்னது பக்கவாதம் பண்றவங்க அப்படியே கையில யாத்திரை ஸ்ட்ரெயிட் ஆகுது because people have the belief system என்ன belief system தெரியுமா இங்க போனா இந்த லேடி வந்துச்சுனா மேல எனக்கு சுகம் ஆயிரம்ன்ற ஒரு first thing second thing அவங்க தன்னை தானே மறந்து என்ன செய்றாங்க இப்போ துதிச்சு ஆராய்ச்சி ப்ரே பண்ணி அப்படியே நிக்கிறாங்க I have heard when he tell one of his message ஒரு பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் one of the largest church in US அவருக்கு வந்து prostate cancer வந்து இந்த தெரியும் prostate cancerனால பாஸ்டர் வெனிட்ட கூப்பிட்டாராம் பாஸ்டர் வெனி you come to my church and preach நீ சபையில வந்து preach பண்ணு ஆனா எனக்காக நீ ப்ரே பண்ண வேணாம் அப்புறம் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு சீக்கு பாருங்க எவ்வளவு மாச்சம் இருக்காரு பாஸ்டர் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு சீக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணிட்டு போங்க ஆண்டவர் ஹீல் பண்றாங்க ஸோ பாஸ்டர் வெனி வந்து இதுல நிக்கிறாங்க ஸ்டேஜ்ல நின்று ப்ரே பண்ணிட்டே இருக்காராம் எல்லாரும் ஹீல் ஆகுறாங்களா இவர் மட்டும் ஹீல் ஆகலையும் இவர் போறாரா கிட்ட கை வச்சு ப்ரே பண்ணலான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா நோ he is not ready புரியுதா உங்களுக்கு after around 2 hours towards the end of the service now he is crying hey pastor அழுது கண்ணீரோட மறந்துட்டானே பாட்டு சொன்னாரா பாஸ்டர் மினிட்ட இப்போ போய் கை வைனானா கை வச்சாங்க immediately this is what I'm trying to tell if you are in desperate situation you really pray from the heart you call the Holy Spirit you are real nothing will stop இன்னைக்கு சர்ச்சோட ப்ராப்ளம் இதுதான் இதனால இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்னால தான் ஒன்று என்னன்னா லீகலிஸ்டிக் அப்படின்னா என்ன செய்வோம் வேஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் ஒரு பாக்ஸில் போட்டு அடிச்சு வச்சிடணும் ரெண்டாவது காரியம் என்னன்னா எப்படி செய்யறதில்ல வந்து ஆழத்துல இருந்து ப்ரே பண்ணி அவருடைய பிரசன்ஸ் கேட்கறது that's about it I don't want to talk to more lot more but that is what I want to tell so உங்க prayer அப்படி இருக்கணும் so church இன்னைக்கு எதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் church வந்து இன்னைக்கு ரிலிஜனை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு என்னது சண்டே ஸ்கூல்னா எப்படி இருக்கணும் யூத்னா எப்படி இருக்கணும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா பாஸ்டருக்கு அடி விடுவோம் எப்படி அந்த சர்ச்லாம் அப்படி இல்லை சார் இங்கே தான் இப்படி இருக்கு நீங்கள் சர்ச் வேலையை மட்டும் பாருங்க சர்ச் வேலையை மட்டும் பாருங்க பாஸ்டர் வேலையை மட்டும் பாருங்க ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர்ஸ் யூ ஷுட் கிவ் பிகாஸ் பாருங்க இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுறாரு நீங்க தீமோத்தேயு பாருங்க தீமோத்தேயு அடுத்த வாசிங்க நீ காலையில் ஆட்ட சொன்னாங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிங்க 5:1 சீக்கிரம் வாசிங்க முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் வயசா இருக்கிற ஆம்பளைகளை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் வாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீ அந்த வயசா நம்மாங்கள தாய்களை போலவும் வாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா the whole church is what a family நீ அனுப்பிய பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க பரிசு அவசர ஃபேமிலி பிஹெச்ஏ இஸ் a family சொல்லிட்டு இருக்கேன்ல எங்க வந்துச்சு this is the worst so the whole church is a family if I am your family and you are my family I have to tell it man if I have to tell it I have to tell it you don't come and tell me you don't talk like this you cannot do it இப்போ ஜோக்கிம் சிலா செஞ்சா நான் கூப்பிட்டு ஜோக்கிம் என்ன செய்வேன்
கூப்பிட்டேன் சைட்டில் கூட்டிகிட்டு போய் நான் வாங்கினது அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். கேஎஃப்சி வந்து பாரு இதெல்லாம் சரி வராது மாறிடுது. ஐ ஹேவ் டு டெல். அதே மாதிரி தான் இப்போ நான் சீராக செஞ்சேன்னா ஜோக்கி தனி அப்பாவை கூட்டிகிட்டு போய் என்னப்பா நீங்களே சீப்பாக நடந்துக்கிறீங்க புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி பேசணும், நீங்கள் இப்படி பேசணும். That is family. புரியுதா உங்களுக்கு? So that is what God wants. So you cannot say I am a separate entity. I am on my own. அப்படின்னது இப்போ நீங்கள் அவர் சேர சொல்லுவார் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி அவ்வளோ திமுத்தி அவர் ஃபேமிலி நீங்கள் ஒரு ஃபேமிலி. அப்போது திமுத்தி என்ன சொல்கிறாருங்க? He is talking about a family and church is a family. You must understand this is the consequences. So message கடைசி நான் முடிக்கிறேன். பாருங்க சகையும் 10 குஷ்டரோகிகள் வேற யார் இருக்காங்க பைபிளில்? பெரும்பாடுபட்ட ஸ்திரீ எல்லாமே டெஸ்பரேட்டாக தான் இருந்தாங்க. ஒருத்தரும் கூட சுகம் பண்ணால் சுகம் பண்ணிட்டோம், சுகம் பண்ணலாம் போட்டோன்னு ஒருத்தருமே அப்படி இல்லை. டெஸ்பரேட் சுச்சுவேஷன். இன்னைக்கு நம்மளுக்கு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவரை தேட மனுஷனை தேடணும். அப்படின்னா இவர் கணீர் வந்து ப்ரே பண்ணுவார். கணீர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் the Holy Spirit is inside you. And the moment you get desperate, the moment you become yourself real, everything will happen. சரி, அதான் எழுதுகிற ஜாப்.